ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்டிவேஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரிஸ்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பண்ண பிடிச்சோகும். இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பண்ண உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக புரியும் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுங்க. ஸோ அப்போ தான் அட்லீஸ்ட் இந்த வீடியோ இன்னும் 2 பேருக்கா போய் சஜஷன் ஆகும். ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் நாம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நாம் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பண்ணால் ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட பண்ணாக்க ரிமனி ஆப் இருந்துச்சுனாக்கும் உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ஸோ இதில் பார்த்தினாக்க உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஒரு 4 பிக்கு தான். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட் பண்ண அப்படியே பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரோஷரை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே சர்ச்சில் பண்ணால் பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்து இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கீழே அப்லோட் இமேஜ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் இது எப்படி டவுன் பண்ணாமல் ஜஸ்ட் கீழே டவுன் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் டேட்டா டவுன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஹெச்டியாக நீங்கள் டவுன் பண்ண நீங்கள் ஜஸ்ட் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேஸ்புக் இமெயில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு ஹெச்டியாகவே நீங்கள் டவுன் பண்ணிங்க. அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே சேமத்தில் இன்னும் ஒரு 3 பிக்கை மட்டும் நீங்கள் பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் ஆக்டிவேஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி ஷோகும். இதில் எப்படி பிக்கு ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு படக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிஎன்ஜி இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜ் பண்ணாக்கா அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஃபஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்குது அதுக்கு மேல் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பிக் பண்ணாக்க லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண அந்த கீழே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பேஜ் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கிளியர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கான் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் பண்ணாக்க இந்த பிக்கை அப்படியே போய் செட் ஆயிடும். இப்போ கீழே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸும் விட்டு மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் இதையும் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் இதையும் பண்ணாக்க லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. சொல்லலாம். ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பேஜ் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கிளியர் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் இதுவும் பிக் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நாம் அந்த ஆரஞ்சு கலரை நாம் டிலீட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதே சேமத்தில் அடுத்த 2 இருக்கா சார், ரெண்டுத்துக்கும் நீங்கள் பிக்கு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இது கீழே இருக்கிற ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே கொடுத்து இப்போ நாம் ஆட் பண்ண அந்த பேஜ் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கிளியர் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ நாம் இதே டீல் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட் ஃபைனலி லாஸ்ட் இமேஜை நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பேஜ் நம்ம பார்த்தீங்கன்னாக்க பாய்க்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி கரெக்டாக ஷூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஜஸ்ட்டு நாம் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபைனல் பிக்கு நாம் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் இது நாம் டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு பின்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னாக்க ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ அந்த 3D லுக் பார்க்க உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நான் பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் 4 பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த பிக்கை பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பிக்குக்கு தோது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வைக்கணும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு பண்ணாக்க நான் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு என்னுடைய சைஸ் எனக்கு எந்த அளவுக்கு நான் பண்ணாக்க செட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் பண்ணாக்க இந்த மாதிரி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதே சேம் இடத்துல நீங்கள் பண்ணாக்க 4 பிக்குமே உங்களுடைய பிக்குக்கு தோது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ உங்களுடைய பிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் சைஸில் இல்லாத கீழே கொஞ்சம் பாதியாக கட் ஆயிடுச்சுனாக்க ஸோ அதுக்கான எஃபெக்ட்டும் அந்த பிக்லேயே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு நான் கீழே இருக்கிற அந்த பிக்கை நான் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மாதிரியும் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எண்டு இருப்பாருங்க. ஸோ இந்த எண்டையும்
நெக்ஸ்ட்டு கீழே ஃபெதர் இருக்கு பாருங்க. இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணினாக்க உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி கீழே உங்களுக்கு மரியாதை தருதா. கரெக்டாக இந்த எண்டையும் கரெக்டாக கீழே இருக்கிற ஃபெதர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்து இருக்கிற அந்த 4 பிக்குலையுமே நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னாக்க மேலே மூவ் பண்ணினாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹாப்பி பர்த்டே குயின் நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய நேம் வந்து பார்த்தினாக்க இந்த குயினுக்கு பதிலாக அந்த கிளிப்பேட்டஸில் போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க இந்த 2 ஃபார்டுமே நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வேறு எதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் இருக்கான்னு செக் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த 60 இல்லைனாக்க 30லே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.